வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காசி மறுபக்கம்ங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது காசியில் வந்து நிறையா சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சித்தர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். வட்டப்பாறைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாறை வந்து என்ன சொன்னாலும் அது நடக்குங்கிறது என்ன நம்புகிறாங்க. இதே மாதிரியே போன வாரம் வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகவும் இருந்துச்சு. அடுத்த நாளே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் கிறிஸ்டின் பாருங்க, இங்கே வாங்க கேமராமேன். குழந்தையெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஊர்லேயே தான் போட்டு எடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து சித்தர்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு சித்தர் தென்படுவாரா இல்லையானே தெரியல. திடீர்னு கிடச்சிட்டாரு வாங்க. இங்கே ஒரு சித்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் சித்தர். அவர் யாரு? அவர் மூஞ்சி காமிக்க மாட்டாரா? காமிச்சிட்டா. அதாவது இந்த சித்தர் பேர் என்னன்னு தெரியல. அதாவது இவர் வந்து இங்கே ஒரு 500 வருஷமா இந்த நிலைமையிலேயே உட்காந்துட்டு கையில் ஒரு பீர் பாட்டில் பிராந்தி, அதாவது பார்த்தீங்கன்னா மார்பியஸ் பிராந்தி. அதாவது இந்த பிராண்டி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அதாவது இவரை வேண்டக்கு வர்ற மக்கள் எல்லாருமே ஒரு ஃபுல் பிராண்டி வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாதான் இவரோட ஆசீர்வாதமாக அருளும் அவங்களுக்கு கிடைக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வேறு பொசிஷனில் உட்காந்துருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம போய் பேட்டி எடுப்போம். அதாவது சித்தர்கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். ஏன்னா அவர் கோபத்துக்கு உள்ளாயிட்டாருன்னா அவர் வந்து சாபம் கொடுத்துருவார். அதனால் நம்மளுக்கு என்ன வேணாலும் வாங்க அவர்கிட்டயே போய் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னங்க ஐயா? பஜா பாபு. டாஸ்ல மார்க்ஸா பூஸ்லி காக்கா? ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த ஊருங்க ஐயா? ஆத்தப்படியா. உங்கள் சொந்தக்காரங்களை யாரும் இல்லையா? அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க வந்து தொடர்ந்து அதாவது துறவு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு மறுபடியும் கேட்கலாம். ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்களா? கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது குழந்தை ஏதாவது இருக்காங்களா? 2-3. இருங்க ஒரு நிமிஷம். அதாவது அவருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறாரு, ஆனால் குழந்தையே இருக்குங்கிறாரு. அது ஏதோ தப்பு நடந்திருக்குது. அதை நம்ம பின்னாடியே நம்ம கேட்டுக்கலாம். ஐயா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதாவது இங்கே மக்கள்லாம் உங்களை வந்து சாமி கும்பிட்றதுக்கு வர்றாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறதுங்க, என்ன சொன்னாங்க ஐயா திடீர்னு உங்கள் தமிழ்லாம் பேசுகிறீங்களா? எனக்கு தெரியாத மொழியே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் அதாவது மக்கள் எல்லா நாட்டிலேயும் இருந்து வரங்காட்டி அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறணும் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. நாசமாக போகணும். உலகத்தில் இருக்க எல்லாரும் நாசமாக போயிடும். சரி ஐயா நீங்கள் கையில் என்ன வச்சுக்கிறீங்க? இது வந்து பிராண்டிம்பாங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? என்னங்க மார்பியஸ் பிராண்டி? ஐயா இந்த மார்பியஸ் பிராண்டி தான் உங்களுக்கு பிடிக்குங்களா? சாமி கோவத்துக்கு ஐயோ ஐயாவுக்கு கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எக்கு தப்பா ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது. சாமிக்கு இந்த மாதிரி கோவம் வந்தாலே இந்த மாதிரி மரத்தை எடுத்து அவர் மூஞ்சில் வச்சு தேய்ப்பாரு. சரி நம்ம வந்து மேலே ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஐயா ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. மேலே ஒரு சாமி இருக்காருன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் இருக்காருங்களா இல்லையா? இருந்தால் இருப்பார், அடி இருப்பான். போய் பார்ப்பா. சரிங்க ஐயா போய் பார்க்குறேங்க ஐயா. சரி நம்ம வந்து மேலே ஒரு சாமி இருக்காருன்னு சொல்கிறாங்க, அவரை போய் பார்க்கலாம். ஓகே வாங்க.
ஓ, இந்த வழியா யாரும் போக முடியாது, மக்கள் நடமாட்டமே இந்த இடத்துல இல்லை. ஆனால் இந்த இடத்துலையும் ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வந்து அபூர்வ ஜந்து. அவரை போய் பார்க்கலாம். ஏ கிடைச்சிட்டாரு சாமி. ஏய் 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 சாமி, உங்களை தான் சாமி. சாமி சாமி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. இப்போதான் கண்ணு முழிச்சு வைக்கிறாரு. அவரோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிது. அதனால் நம்மளுக்கு வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. சாமி சாமி பேச மாட்டீங்களா? சாமி சாமி பேச மாட்டீங்களா? சாமி சொல்லுங்க சாமி, நீங்கள் உங்கள் பேர் என்னங்க சாமி? ஜம்சிங்ஸா? ஆ, நீங்கள் எந்த ஊருங்க சாமி? ஓ சரி. அதாவது இங்கே எத்தனை வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க? தெரியல. அதாவது நிறைய நூற்றாண்டுகள் இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஓ, சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து அடிக்கடி கடவுள்கிட்ட எல்லாம் பேசுகிறத எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அந்த பேசுகிறதுக்கெல்லாம் பில்லு கட்டுறீங்களா இல்லையா? நாங்கள் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். ஆ, ஓ சரி, ஒரே நிமிஷங்க ஐயா. சாமியை கோவப்படுத்தாதீங்க. ஏனுங்க ஐயா? அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆ, அப்புறம் அவர் சாவு முட்டாருன்னா நீங்க அந்த தாபத் காலாடிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஃபுல் பூண்டு மூட முளைக்காது. இனிமேல் இந்த பக்கம் வரத வேலையை வச்சுக்காதீங்க. ஐயா 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 ஒரே நிமிஷங்க ஐயா. சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாமி வந்து நம்ம சமாதானப்படுத்திட்டோம். அதே மாதிரி உள்ள ஒரு சாமி உட்காந்துருக்காரு. அவரை நம்ம சமாதானப்படுத்தி அவர்கிட்ட நிறைய விஷயத்தை கறக்கலாம். சரிங்களா? வாங்க. ஆ சாமி, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணுங்க சாமி. நீங்கள் வந்து சொல்லுங்கள் சாமி. உள்ளே வந்து நிறைய என்னமோ சாமி. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க சாமி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க சாமி? ஏனுங்க சாமி? உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களா? ஏனுங்க சாமி? ஓ, சாமி குத்தா. சாமி அதாவது உங்களுக்கும் அந்த சினிமா நடி ரஞ்சிதாவுக்கு ஏதோ தொடர்பு இருந்ததாகவும் அதை வந்து ஊரு ஃபுல்லாக பரப்பிட்டு இருந்தாவும் கேள்விப்பட்டேங்க சாமி. சாமி வந்து கோபமாயிட்டாரு. அவரோட ரகசியத்தெல்லாம் வெளியே சொன்னங்காட்டி அவர் வந்து ரொம்ப கோபமாயிட்டாரு. அதாவது உண்மைகளை வெளியே சொன்னால் கோபம் வருங்கிறதே நமக்கு தெரிஞ்சதா? அது மறுபடியும் சாமிகிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு ஒரு கேள்வி தோணுது சாமி. நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து அதாவது சாமி அதாவது லாஸ்ட்டாக ஒரு கேள்விங்க சாமி. எல்லோரும் கேட்குற கேள்வியா அதே நானும் கேட்குறேன். அதாவது நீங்கள் வந்து ரஞ்சிதாவை மட்டும் இல்லை நிறைய குஞ்சிதாவையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களாமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வந்து சாமி. அது உண்மையாக பொய்யுங்க? சாமி வந்து ஒன்றுமே பேசாமல் மௌனமாகவே இருக்காரு. அது என்னன்னு தெரியல. சாமியோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அவர் கோவப்படுத்திட்டீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் இப்போ ஐயா என்ன சொல்கிறீங்க? இப்போ பாருங்க ஐயா. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்க ஐயா. அவர் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு யாரு கண்டா? அவருக்கு சாவம் போனே சாவம் இருந்து இப்பயே நீங்க போயிருக்கீங்க. ரொம்ப ஆபத்தான சாமி தான் சாவம் மூட்டார். அவ்வளோதான் வேணா பாருங்க. எல்லா பக்கம் ஆட்கள்லாம் ஓடுறாங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா போகிறேங்க ஐயா. ஐயோ ஐயோ ஆமாம் ஆமாம், அது ஏதோ அங்கே நடக்குதாட்டு இருக்குது. எல்லாம் சீக்கிரமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போயிடலாம். சரிங்க ஐயா, வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. அதாவது சாமி வந்து நம்மளுக்கு வந்து சாவப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜோக் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ஒரு ஒன்று சொன்னார், நீ உடனே உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றுமே ஆகலை. வாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம், என்னவோ மாதிரி இருக்குது. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓ, சாமி சாவ முட்டு படிக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஆகிவிட்டுரு. ஐயோ அம்மம்மா. கடவுளின் கிருபையா அவர் அவர் சாபம் விட்டது போல அனைத்தும் நடந்து விட்டார். இப்போது இறந்து விட்டார். இங்கே